வெல்கம் டு இன் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது பிஎம் கிசானில் பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு மத்திய அரசு மூலிமா கொடுக்கப்பட்டு வருது. இந்த மத்திய அரசு மூலிமா கொடுக்கப்படுகின்ற இந்த 6000 ரூபாய் பார்த்திங்கன்னா சில காரணங்களால் கிடைக்காமல் போயிடுது விவசாயிகளுக்கு. அதில் ஒன் ஆஃப் த ரீசன் தான் பார்த்திங்கன்னா இகேஒய்சி பெண்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இகேஒய்சி பெண்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் இகேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுடைய பேமெண்ட் ஆனது கட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி நீங்கள் அந்த இகேஒய்சி பெண்டிங் லிஸ்ட்டை பண்ணிகிட்ருக்கிறீங்களா, இல்லை அந்த பெண்டிங் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நேரஸ்ட்டாக இருக்கிற ஒரு சிஎஸ்சி சென்டரில் போய்ட்டு இதை செக் பண்ணிக்கங்க. இதை ஓப்பன் போர்ட்டலில் போய்ட்டு உங்களால் செக் பண்ண முடியாது. அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ புதுசாக பார்க்க நண்பர்கள் யாராச்சும் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிசியில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டுங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் வருது பார்த்திங்கன்னா இந்த pmkisan.government.in சொல்லிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். இது நார்மல் பிஎம் கிசான் நியூவாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த போர்ட்டல் தான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ப்ராசஸ் எப்படி இருக்குது, இகேஒய்சி இதுலேயும் பண்ணலாம். அதாவது ஓப்பன் போர்ட்டலில் ஓடிபி பேஸில் பண்ணுறது இது. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் லாகின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ண உடனே சிஎஸ்சி லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சிஎஸ்சி லாகின் கிளிக் பண்ணிக்கங்க. அந்த சிஎஸ்சி லாகினை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிஎஸ்சி விஎல்ஏ இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஎஸ்சி ஐடியை இதில் லாகின் பண்ண சொல்லி கேட்கும். உங்களுடைய சிஎஸ்சி ஐடியை லாகின் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதாவது சிஎஸ்சியோடைய அஃபிஷியல் பிஎம் கிசான் வெப்சைட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது இதில் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு சிஎஸ்சி விஎல்ஏ இருந்தால் மட்டும்தான் இதை உங்களால் ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஓப்பன் போர்ட்டில் இந்த பெண்டிங் லிஸ்ட்டை எடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ரிப்போர்ட்டுங்கிற ஆப்ஷனில் இகேஒய்சி பெண்டிங் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அவங்களே கொடுத்துட்ருப்பாங்க, டிஸ்ட்ரிக் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுடைய சிஎஸ்சி ஐடி மூலிமா உங்களுடைய ஸ்டேட்டையும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூரலாக அர்பனாக சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ரூரலுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் கெட் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்த உடனே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இந்த சப் டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு உங்களுடைய தாலுக்கு என்னவோ அதை கொடுத்துக்குங்க. அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய பிளாக் என்னவோ அந்த பிளாக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் கேட்டிருப்பாங்க. உங்களுடைய வில்லேஜை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய வில்லேஜை கிளிக் பண்ணிவிட்டு கெட் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் யாரெல்லாம் இகேஒய்சி பெண்டிங் லிஸ்ட்டோ அது எல்லாமே ஓப்பன் ஆகிடும். இதை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மருடைய நேம் கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய ஃபாதர் நேம் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்கிற மாதிரி அவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா இவருடைய பெயர் ஆனந்தன், ஃபாதர் நேம் சின்னசாமி. ஆதாரில் இருக்கிற மாதிரி அவர் பேருக்கு பக்கத்துலேயே வந்துருக்கு. ஆதாரில் சப்போஸ் நேம் மட்டும்தான் இருக்குதுன்னா பக்கத்தில் ஃபாதர் நேம் கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸோடைய டேட்டா பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் வச்சு நீங்கள் ஈஸியாக அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணி அவங்க இகேஒய்சி பண்ணலைன்னா நீங்கள் நேரஸ்ட்டாக இருக்கிற ஒரு சிஎஸ்சி சென்டரில் போய்ட்டு இந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஓடிபி பேஸில் கூட நீங்கள் இகேஒய்சி பண்ணலாம். இந்த இகேஒய்சி பண்ணுறது மூலிமா இந்த பிஎம் கிசான் பேமெண்ட் கட் ஆகாமல் வரும். இதோட மெத்தடு. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் நேரஸ்ட்டில் இருக்கிற ஃபார்மருக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனல் கொடுத்துட்ருக்குறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.